வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மகா கந்தசஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நாட்களில், இந்த விரத நாட்களில் நாம் நினைத்த வேண்டுதல்கள் உடனே நிறைவேறக்கூடிய அதிக சக்தி வாய்ந்த முருகர் தீப வழிபாடு. இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா உண்மையிலே அதிக சக்தி வாய்ந்த வழிபாடுன்னே சொல்லலாம். அதுவும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் அந்த தீப வழிபாடு, அதாவது சரவண பவ தீப வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்காக ஏங்குபவர்களுக்கு உடனே பலன் கிடைக்குங்க. ஏன்னா அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும்னு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு எந்த நேரத்தில் செய்யணும், எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்றத மிக தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மகா கந்தசஷ்டி விரத நாட்களில் முருகர் வழிபாடுன்றது மிகவும் சக்தி வாய்ந்தது, அதீத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விரத நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த விரத நாட்களில் நீங்கள் முருகர் வழிபாடு செய்யணும். அந்த முருகர் வழிபாடில் முருகருக்கு உரிய சரவண பவ தீப வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். வெறும் குழந்தை வரம் மட்டும் இல்லைங்க, தொழிற்பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே தீர்வு கிடைக்கும். அந்த அளவுக்கு அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த சரவண பவ தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு மனையோ இல்லைன்னா உங்களுக்கு பூஜை அறையில் இடம் இருந்துச்சுன்னா கோலம் போடுற ஒரு இடமா எடுத்துக்கோங்க. அதில் கால்படாத இடமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மனை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் போடணும். நீங்கள் ஸ்டார் 6 ஸ்டாரை நீங்கள் போடணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க ஸ்க்ரீனில், அதே மாதிரி 6 ஸ்டார் நீங்கள் போட்டுக்கணும். 6 ஸ்டார் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா ச ர வ ந ப வ அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கு நடுவில் நீங்கள் முருகா அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டால் ரொம்ப விசேஷங்க. இந்த சரவண பவ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் அது பக்கத்தில் ஒரு அகல் தீபம், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அகல் தீபம், நெய் ஊற்றி பஞ்சத்திரியிட்டு அகல் தீபம் ஏற்றணும். புது அகலாக இருந்தால் ரொம்ப விசேஷமானது. இல்லை என்கிட்ட புது அகல் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அகல்லையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாங்க. இந்த மாதிரி சரவண பவ பக்கத்தில் அழகாக அந்த அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஏற்றணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு 6 முறை உச்சரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு அகலாக நீங்கள் வைக்கணும். அந்த அகல் வச்சோடனே அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பூக்கள் வைக்கணும். வாசனை பூக்கள் வைக்கலாம், சாமந்தி பூ கூட வைக்கலாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கணும். நடுவில் முருகான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நீங்கள் பூக்கள் வைக்கணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு உங்களால் முடிஞ்சால் 108 தடவை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். அப்படி உங்களால் முடியலைன்னா 51 தடவை, 27 தடவை, 17 தடவை அந்த மாதிரியும் நீங்கள் உச்சரிக்கலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாலை பூஜை நேரத்தில் நீங்கள் செய்யலாம். அப்படி உங்களால் முடியலைன்னா மாலை நேரத்துலையும் இந்த வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டுதலை மனசில் நினச்சி நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுறீங்களோ அந்த வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். ஏன்னா இந்த வழிபாடு நீங்கள் மகா கந்தசஷ்டி விரத நாட்களில் செய்கிறது மிக மிக விசேஷமானது.
இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் மகா கந்தசஷ்டி நாட்களில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளையாவது நீங்கள் செஞ்சாலும் போதுமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரம் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த சரவண பவ தீப வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ள கடன் பிரச்சனை, தொழிற்பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே காணாமல் போயிடுங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு வழிபாடு தான் சரவண பவ தீப வழிபாடு. இது மட்டும் இல்லாமல் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் 2023 எந்த நாள் ஆரம்பித்து எந்த நாள் முடியுது, அந்த நாட்களில் எப்படி நம்ம முருகரை வழிபடணும், எப்படி நம்ம விரதம் ஆரம்பித்து விரதத்தை முடிக்கணும், மிளகு விரதம் எப்படி இருக்கணும், பால் மட்டும் குடித்து எப்படி விரதம் இருக்கணும், பாலும் பழமும் குடித்து எப்படி விரதம் இருக்கணும், ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு எப்படி விரதம் இருக்கணும், சூரசம்ஹார நாளில் நாம் எப்படி விரதம் இருக்கணும் போன்ற அனைத்து தகவலும் அடங்கிய ஒரு பதிவு தனியாக கொடுத்துருக்கீங்க. அந்த பதிவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.